வாட்டர்மெலனில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் செய்யலாம். அதுக்கு கடாயில் இந்த மாதிரி ஒரு 250 மில்லிலிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஆளுக்காக செய்கிறேன். இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் டவுன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி வாட்டர்மெலனில் குட்டி குட்டி க்யூப்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை விட சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜா சீடை வாட்டரில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸில் நம்ம கூல் டவுன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக ரோஸ் மில்க்குக்கு தேவையான எசன்ஸ் கடையில் விற்கும், அதை வாங்கிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜா சீடு இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், வாட்டர்மெலன் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.